நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் நாளைக்கு அனுசரிக்கப்பட இருக்கு. சோ தளபதிக்கு தேமுதிக நேரடியா அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில தளபதி கலந்துகிட்டாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு நடிகரா கேப்டன் விஜயகாந்த் இருந்தாரு. நடிகரையும் தாண்டி ஒரு ப்ரொடியூசரா பல வெற்றி படங்களை தயாரிச்சிருக்காரு. சோ சினிமால வெற்றி கொடி நாட்டியது மட்டும் இல்லாம தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தேர்தலையும் சந்திச்சாரு. அதிமுக தலைமையா இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்து பேசுறதுக்கு பல பேர் அஞ்சினாங்க. ஆனா அதிரடியா தன்னோட கருத்துக்களை கூறி ஜெயலலிதாவை விஜயகாந்த் தைரியமா எதிர்த்தாரு. இப்படி தீவிரமா அரசியல்ல ஈடுபடும் போது எதிர்பாராத விதமா அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாரு. 7 வருஷத்துக்கு மேல உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவஸ்தப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சூழல்ல போன வருஷம் டிசம்பர் 28ஆம் தேதி விஜயகாந்த் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு. அவரோட மறைவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. இப்படிப்பட்ட சூழல்ல விஜயகாந்த் நம்மளை விட்டு மறைஞ்சு நாளையோட 1 வருஷம் ஆகுது. சோ அவரோட நினைவு தினத்தை குரு பூஜையாக அனுசரிக்க அவரோட குடும்பம் முடிவு பண்ணிருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த குரு பூஜைக்கு வரணும் அப்படின்ட்டு தளபதிக்கு தேமுதிக சார்பா அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. விஜயகாந்தோட பையன் விஜய பிரபாகரன் தளபதியோட வீட்டுக்கு நேர்ல போயிட்டு அழைப்பு விடுத்திருக்காரு. தளபதி மட்டும் இல்ல, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த குரு பூஜைக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. சோ தளபதி நாளைக்கு இந்த குரு பூஜை விழால கலந்துகிட்டாரு அப்படின்னா நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை நேருக்கு நேர் சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.